வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து அந்த டெலிஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுல நேரில் வந்திருந்தாங்க. பட் அது சரியாக கிடைக்கல, நம்பர் ஏதோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து முன்னாடி டீம் வியூவர் அப்படின்பாங்க, இப்போ வந்து எனி டெஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக நம்ம கூகுள் க்ரோமில் டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம கம்ப்யூட்டரும் அவங்க அங்கே இன்னொரு ஊரில் இருக்கிறாங்க, அவங்க பிஎஸ்என்எல் ஸ்டாஃபு, அவங்க வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே போய் மேபி அந்த ஸ்க்ரீன், ஒரே ஸ்க்ரீன் தான் ரெண்டு பக்கமும் இப்போ தெரிஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன அந்த ஐபி கொடுக்கணும், பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணும், என்ன ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேலையெல்லாம் பண்ணி அவங்க மவுஸும் அவங்க மூவ் பண்ணுறாங்க. தேவைப்படும் போது சில சமயங்களில் நம்மளையும் சார் இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஆனால் நம்ம மவுஸ் வச்சு நம்மளாக ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பண்ணி இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ என்கிட்ட ஏற்கனவே இருந்த ஓல்டு ஃபோன் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இருக்குது என்கிட்ட, அதை கனெக்ட் பண்ணியிருக்கு. அதை கனெக்ட் பண்ணதை வந்து இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாமே ஃப்ரீ இந்த பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்டில். ஏற்கனவே இதில் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வேறு, இந்த ஸ்கீம் 999 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதில் தான் நான் இருக்கிறேன். 150 MBPS 200 MBPS ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். 2000 GPO 3000 GPU டேட்டாவோ அதில் ஸ்பீடாக வரும். இதில் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, லைன்ஸ்கேட் ப்ளே, சோனி லைவு, C5 இது எல்லாமே ஃப்ரீயாக இன்க்ளூட் ஆகி வந்துடுது. நான் ஏற்கனவே ஏர் ஃபைபர் பற்றிலாம் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் அவங்கள்ட்டையும் கேட்டேன். ஆக்சுவலாக ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து இதாகாது. ஏர் ஃபைபர் நம்மளுடைய ஏர்டெல் வச்சுருந்தேன், இப்போ ஜியோ கொண்டு வராங்க, இன்னும் பிஎஸ்என்எல்லில் வரல. நல்ல பெரிய சிட்டியில் இருந்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் 5G வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர்லாம் இப்போ தான் இதாகிட்டுருக்கு, அதனால் எந்த அளவுக்கு அந்த ஸ்பீட் இருக்கும் அப்படிங்கிறது தெரில. இது ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து அப்படி இந்த கேபிள் இது மாதிரி கொண்டு வந்துடுறாங்க, அந்த போஸ்ட் வழியாகவே கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து அதை மோடத்தில் வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க அவங்க. ஸோ என்ன கொஞ்சம் அப்டேட் வந்து அவங்க சொல்லலாம். முதல்ல வந்து இந்த ஸ்கீம் இருக்குது, இந்த ஸ்கீம் இருக்குது, இதை எடுத்திங்கன்னா ஓடிடி உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அதுமாதிரி ஒரு டெலிஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாம் ஃப்ரீ. நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம், மொபைல் தான் யூஸ் பண்ணோம்னாலும் ஒரு ஃபோனை அதில் கனெக்ட் பண்ணி அது மூலமாகவும் ஒரு பர்சனல் நம்பர் மாதிரி அந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம யார் கூட நல்லா பேசுகிறதுக்கோ, இல்லை யாராவது நமக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கிறவங்க வந்து நம்ம கூப்பிட்றதுக்கோ அந்த நம்பரில் கூப்பிட்டுக்கலாம். சில சமயங்களில் நம்ம 2-3 மொபைல் வச்சுருக்கலாம். ஏதாவது ஒரு மொபைலை ரீசார்ஜ் பண்ணாமல், ஒரு மொபைல் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இன்னொன்று ரீசார்ஜ் பண்ணாமல் அந்த படத்தை சேவ் பண்ணுறதுக்கும் அது பயன்படும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பற்றி இது பண்ணணும்னு நினச்சேன். இடையில எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது, அந்த ஜியோ ஃபைபர், அந்த ஏர் ஃபைபருங்கிறது. நான் ஏன்னா முன்னாடி ஏர்டெல்லில் நான் மேலே டெரஸில் ஆண்டனா வச்சுருந்தேன். அது அப்படி தான், இன்னொரு மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு டவர் இருக்கும், அந்த ஏர்டெல் டவர்லேருந்து என்னுடைய ஆண்டனா, அது 3500 rupees அந்த ஆண்டனா மட்டும். அப்போ காஸ்டெல்லாம் வேறு ஜாஸ்தி, 700 சம்திங், 700 ரூபாய்க்கு மேலே. பட்டு ஸ்பீட் ரொம்ப கம்மியாக தான் வரும், 30 MBPS தான் வரும். நைட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்பீடு கூட வரும். பட் இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, பிஎஸ்என்எல் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு போதுமானது தான் இருக்குது. நான் ஓடிடி பார்க்குறேன், ஸ்டாக் மார்க்கெட் பார்க்குறேன், 2 மொபைல் வச்சுருக்கேன், ஒரு டேப் வச்சுருக்கேன், இந்த டிவி வச்சுருக்கேன், இன்னொரு டிவியில் தான் ஓடிடி பார்க்குறேன், மாடியில் ஒரு டிவி இருக்குது, மாடி வரைக்குமே எடுக்குது. அந்த மோடம் அவங்க கொடுத்துருக்க மோடம் தான் அது. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான வேறு மோடம் வச்சா இன்னும் நல்லாவே எடுக்கும் போல். மாடிக்குமே, மாடியில் இருக்க டிவியும் எல்லாமே எடுக்குது. ஸோ யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இதை பற்றியும் போட்டிருக்காங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் பற்றியும் போட்டிருக்காங்க, பிஎஸ்என்எல் ஆப்டிக்கல் ஃபைபர் பற்றியும் போட்டிருக்காங்க, ஏர் ஃபைபர் பற்றியும் போட்டிருக்காங்க. சிட்டியில் எல்லாமே கிடைக்குது பொழுது. அந்த இதில் பார்த்தேன், ஏசிடி, அப்புறம் வேறு பிராண்டெல்லாம் பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.